வணக்கம் மாணவர்களே, இன்றைக்கி நாம் பார்க்குறது 10th கிளாஸ் மேக்ஸ் எக்ஸசைஸ் 3.1 கீழ்காணும் 3 மாறிகளில் அமைந்த ஒருங்கமை நேரியல் சமன்பாட்டு தொகுப்புகளை தீர்க்க. ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 5, 2x மைனஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 9, எக்ஸ் மைனஸ் 2y ப்ளஸ் 3z ஈக்குவல் டு 16. ஃபஸ்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் plus z equal to 5. This is equation 1. 2x minus y plus z equal to 9. This is equation 2. X minus 2y plus 3z equal to 16. This is equation 3. இப்போ வந்து நம்ம என்ன செய்யணும்னா பாருங்கம்மா, இங்கே ப்ளஸ் இசட் இருக்குது, இங்கே மைனஸ் இசட் இருக்குது. அப்போ இந்த ரெண்டையும் கொஞ்சம் ஆட் பண்ணுவோமா? ஸோ ஈக்குவேஷன் 1 + 2 ஆட் பண்ணி பாருங்கள். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 5, 2x மைனஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 9. ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வரும்? 2x + x that is 3x minus y plus y that is 0, that is 2z equal to 9 plus 5 that is 14. So 3x plus 2z 3x plus 2z equal to 14. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 4. ஓகேவா? தென் நெக்ஸ்ட்டு பாருங்கம்மா, இதிலேருந்து நம்ம எக்ஸும் இசட்டும் இன்னொரு ஈக்குவேஷன் தேவைப்படும்ல. அப்போ இங்கே பாருங்கள், இங்கே மைனஸ் 2y இருக்குது, இங்கே வெறும் ஒய் இருக்குது. அப்போ இது 2வால் மல்டிப்ளை பண்ணுவோமா? ஸோ ஈக்குவேஷன் 2 வந்து 2வால் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும் நமக்கு? 4x மைனஸ் 2y 4x மைனஸ் 2y ப்ளஸ் 2z. அப்படி தானம்மா? 4x minus 2y plus 2z equal to 18. 18. இது ஈக்குவேஷன் 5. ஓகேம்மா? இப்போ தேர்ட் ஈக்குவேஷன் என்னது? எக்ஸ் மைனஸ் 2y ப்ளஸ் 3z, எக்ஸ் மைனஸ் 2y ப்ளஸ் 3z ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 2y ப்ளஸ் 3z ஈக்குவல் டு 16. ஓகேம்மா? இது வந்து என்னது? ஈக்குவேஷன் நம்பர் 3. ஓகே, அப்படி தானம்மா? இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 3 தானே? இப்போ என்ன செய்யணும்னா 5 மைனஸ் 3 அப்படிதானம்மா? அப்போது ஈக்குவேஷன் 5லேருந்து மைனஸ் 3. அப்போ என்னது? இந்த ப்ளஸ் சிம்பிள் வந்து மைனஸ் ஆகும். இந்த ப்ளஸ் சிம்பிள் வந்து எப்படின்னா மைனஸ் ஆஃப் மைனஸ் தட் இஸ் ப்ளஸ். அப்புறம் இந்த ப்ளஸ் சிம்பிள் மைனஸ் ப்ளஸ் தட் இஸ் மைனஸ். ஓகேம்மா? அகெயின் இது வந்து மைனஸ். இப்போ 4x மைனஸ் எக்ஸ் வந்து எப்படி வரும்? 3x. புரிஞ்சுதானம்மா? இந்த 5 இந்த மைனஸ் கொண்டு உள்ளே மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். அப்போ வந்து இந்த ப்ளஸ் வந்து மைனஸாக ஆகும். இந்த மைனஸ் ஆஃப் மைனஸ் தட் இஸ் ப்ளஸ். ப்ளஸ்ஸும் மைனஸும் சேர்ந்து மைனஸ், ப்ளஸ்ஸும் மைனஸும் ப்ளஸ்ஸும் சேர்ந்து மைனஸ். ஓகேம்மா? 3x ஹியர் 0 மைனஸ் z. ஓகேம்மா? தென் 18 தட் இஸ் 2. 18 minus 16 2. So 3x minus z equal to 2. இப்போ நம்ம என்ன இருக்குது? that is 5 வரை வந்திருக்கா? இப்போ this is 6th one. இப்போ நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தா ஓகே, இங்கே வந்து 3x plus 2z equal to 14. அகெயின் எழுதுமா? 3x plus 2z equal to 14. இது this is 4. 6th வந்து என்னது? 3x minus z equal to 2. this is 6. இப்போ பாருங்கள் ப்ளஸ். இப்போ வந்து 4th ஈக்குவேஷன் மைனஸ் 6th ஈக்குவேஷன் அப்படிங்கச்சமையா இந்த ப்ளஸ் வந்து மைனஸாக மாறும், இந்த மைனஸ் வந்து ப்ளஸ்ஸாக மாறும், இந்த வந்து மைனஸ். ப்ளஸ் 3x மைனஸ் 3x தட் இஸ் 0 ப்ளஸ் 3z that here 12. அப்படி தானம்மா? இந்த மைனஸ் வந்து ப்ளஸ்ஸாக மாறுது. அப்போ 2z ப்ளஸ் z that is 3z. 14 minus 2 that is 12. So 3z equal to 12, z equal to 12 by 3. So z equal to 4. This is z வந்து 4. ஓகே, நம்மகிட்ட புட். இப்போ நம்ம அடுத்து என்ன செய்யணும்? put z equal to 4 in. put z equal to 4 in என்னது?
ஈக்குவேஷன் 4. அப்போ இப்போ 3x plus 2z equal to 14. x 3x plus 2 z ஓட வேல்யூ என்னது 14. So 3x plus 8 equal to 14. 3x equal to 14 minus 8 என்னமா 6 தானே. So 3x equal to 6, that implies x equal to 6 by 3, that is 2. Put z equal to 4 and x equal to 2 in first equation போடுவோமா. In 1 என்னமா x plus y plus z equal to 5. x வந்து 2, y z வந்து 4, that is 5, that is y plus 6 equal to 5, y equal to 5 minus 6, that is minus 1. So y ஓட வேல்யூ வந்து என்னது minus 1. இப்போ நம்மகிட்ட என்னெல்லாம் இருக்குது, x equal to 2, y equal to minus 1, z equal to 4. அப்படி தானம்மா, இதுதான் ஃபைனல். இந்த ஆன்சர்லாம் கரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம் தெரியுமா. பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 5 தானே. அப்போ எக்ஸுக்கு என்னது 2, ஒய்க்கு என்னது -1, இசட்டுக்கு எனக்கு 4. பாருங்கள், 2 + 4 6, -1 ஈக்குவல் டு 5, 5 minus 5. அப்போ என்னது, இந்த ஆன்சர்லாம் கரெக்டு. இந்த வேல்யூஸ்லாம் இந்த ஒரு ஈக்குவேஷனில் போட்டு சப்ஸ்டியூட் பண்ண 1 ஈக்குவேஷனோ செகண்ட் ஈக்குவேஷனோ தேர்ட் ஈக்குவேஷனோ எந்த ஈக்குவேஷன் போட்டாலும் கரெக்டாக வரும். ஓகேவாம்மா. நீங்கள் என்ன செய்யணும், இந்த ப்ராப்ளத்தை நீங்கள் 1 டைம் 2 டைம் ஓட விட்டு படிக்கணும். ஒரு நோட் எடுங்க, பக்கத்தில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதிக்கிட்டே வாங்க. ஓகேவாம்மா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் கிளாஸ் ரூம் லிங்க் கொடுக்கேன். நீங்கள் கூகுள் கிளாஸ் ரூமில் ஸ்டூடெண்ட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு என்ன செய்யணும், அதில் பிடிஎஃப் ஃபைல் இருக்குது, அதை நீங்கள் டவுன்லோடு பண்ணிக்கோங்க. அதில் நிறைய மேக்ஸ் வீடியோ வரும். எந்த விளம்பரங்கள் இடைஞ்சல் இல்லாமல் அழகாக மேக்ஸ் என்ன செய்யலாம், படிச்சுக்கிட்டே வரலாம். ஓகேம்மா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.